ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காகவே. இன்றைக்கு ஒரு ஹோட்டலில் எக்ஸோ ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி தர சொன்னவங்க. அதுக்கு அமைவாக நானும் ஓகேன்னு சொன்னேன்னா, இது மட்டும் இல்லை, பல வேலைகள் செய்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஃபுல்லாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கடைசியில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதையும் பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஆனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆதரவு தாரீங்க, ரொம்ப நன்றி. இது ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமானது. ஃப்ரெண்ட்ஸு, கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. உங்களுக்கான டவுட்டுகளை நான் கிளியர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸு, இதில் எக்ஸோ ஃபேன் லைன் எல்லாம் எடுக்க வேணும். அதெல்லாம் போட வைக்கல. ஃபுல்லாகவே இப்போயே 5:25 அப்படி வந்துட்டுது. 5 நிமிஷமும் 25 செகண்டும் வந்துட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக வீடியோ போட வைக்கல. இது நான் நிறைய இதில் கட் பண்ணிட்டேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரியும், லாங் வீடியோ போட வைக்கல. எல்லாருமே இது யூஸ் பண்ணுவாங்க, பார்க்க மாட்டாங்க, கூடுதலாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு, கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, மற்றது என்னென்ன இதுகளில் நன்மை, எப்படி என்ன மாதிரி தீமைன்றதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக இதை பாருங்கள். தொங்கல் மட்டும் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு எக்ஸோ ஃபேன் என்ன சொல்கிறேன்டா, இதுன்ற வெளியே உள்ள காற்றுகளை வெளியே அனுப்புறதுக்காகவும், மற்ற ஹோட்டல்களில் புகை அப்படியான சம்பந்தமான இதுகள் தானே, அதுக்காகவே இதுகளை கூடுதலாக போடுறதுக்கு போட்டு. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், இதில் 4 வோல்ட் ஆணி போடணும். அதை 5 வோல்ட் ஆணின்னு சொல்கிறது. அது ஒரு 10ஆம் நம்பர், 13ஆம் நம்பர் அந்த இதில் சைஸில் ஆணி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப டைட் பண்ணி போட்டலாம். மற்ற ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 வோல்ட்டு சுவர், இது கொஞ்சம் சுவர் சரியில்லாத சுவர் தான். அண்ட் இது ஓட்டக்கல், அந்த ஓட்டக்கல்லுக்கு இதுதான் இந்த இதில் வச்சுருக்காங்க, இந்த சுவரில் ஃபுல்லாகவே. அதனால் ரொம்ப டைட் பண்ணவும் மேலாது, என்றால் லூஸாக இருக்க மாதிரி வரும். ஓரளவுக்கு டைட் பண்ணி தான் இருக்குது. இப்போ அவருக்கு கஸ்டமர் ஹோட்டல் நடத்திட்டாரோ, பஸ்ஸும் மேலே ஏறி அதனால் சந்தேகத்தில் டைட் பண்ணுறேன்னா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாரு. ஓகே தம்பி, இது போதும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கவலையான விஷயம் என்னென்னு கேட்டால், 11 மணி ஆகிட்டுது, ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிகிறது. இது மட்டும் இல்லை, 4 லைட்டுக்குரிய லைனு மாற்றி, உங்களை பார்த்தா தெரியும், மற்ற வீடியோவில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 லைட்டையும் ஹோல்டரில் மாற்றணும். மற்ற 4 லைட்டையும் செப்பரேட்டாக தனித்தனி சுவிட்சுக்கு மாற்றி கொடுக்கணும். அப்படியே நான் நிறைய வேலையில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேட்டாகி போயிட்டு நான் போகவும், ஆரம்பத்தில் இதெல்லாம் ஓட்டையெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸு. கில்ட்டியால் ஓட்டையெல்லாம் போட்டாச்சுது. அந்த வீடியோ கூட நாங்கள் எடுக்கலாம் போயிட்டுது. ஏன்னா ஓவராக வீடியோ ஃபுல்லாகிட்டுது. அதனால் ஃப்ரெண்ட்ஸு, கூடுதலான நிமிஷங்கள் போக வைக்கல. எங்களோட வியூவர்ஸுன்ற இதுகளும் அதை தள்ளிட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வேலை பார்த்தேன்னா குறைச்சி போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷம் 25 செகண்டுக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு தாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதில் 13ஆம் நம்பர் சாவி கண்டிப்பாக இதுக்கு பயன்படுத்துங்க. வேறு நம்பர் சாவியை போட்டு சிரமமாக இருக்கும். 13ஆம் நம்பர் சாவி. அதுக்கு அப்புறமா ஓட்டைகள் சரியான அளவுகளை பார்த்து போட்டுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இவ்வளோ டைட்டில் இருக்குண்டு அவர்கிட்ட கேட்குறேன், ஓகே மட்டும் தான் அவர் சொன்னவர். இந்த இது நல்ல டைட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
மற்ற வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் ப்ளக் ப்ளக் பேஸ் எல்லாம் அடிச்சிருக்கோம். அதில் அவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணி அனுப்பிடல.